ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 65 வயசுக்கு அப்புறமா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் 30 ஆரோக்கியமான வருஷத்தை சேர்க்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? அதுவும் சில சிம்பிளான காலை பழக்கங்கள் மூலமாக இதை நீங்கள் பெறலாம். அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே வயசாகிறத பற்றி ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருக்கும். குறிப்பாக 65 வயசை நெருங்குறப்ப இனிமே என்ன இருக்குங்கிற கேள்வி மனசுக்குள்ளார வரும். சில முக்கியமான காலை பழக்கங்களை ஃபாலோ பண்ணால் மற்றவங்களை விட 30 வருஷம் அதிகமாக வாழலாம். இதுக்கு பெரிய செலவு எதுவும் ஆக போகிறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு ஆரோக்கியமாக ஆரம்பிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. உண்மையில் நம்மளோட உடல் இருக்குல்ல, அது 100 வருஷம் வாழ்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தா 65 வயசில் நீங்கள் பாதி தூரத்தை தான் தாண்டியிருக்கீங்க. இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயசு இல்லை, பழக்க வழக்கங்கள் தான். இந்த நாள் எப்படி போகுதுன்னு நம்ம காலையில் கண் முழிக்கிற அந்த முதல் 60 நிமிஷம் தான் தீர்மானிக்குது. இந்த 1 மணி நேரத்தில் ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட முடிவுக்காக காத்திருக்குது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம உடம்பு இருக்குல்ல, அது நம்மளை கேட்குது, இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் டென்ஷனோட சர்க்கரையோட நாளை ஆரம்பித்தா அது நம்மளோட உடம்பை உடைக்கிற மூடுக்கு போயிடும், முடிவு பண்ணுது. ஆனால் நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சால் அது நம்மளோட உடம்பை சரி பண்ணி ஆயுசை நீட்டிக்கிற ஸ்விட்சை ஆன் பண்ணிடுற வேலையை ஆரம்பிக்குது. அந்த சூப்பரான ஸ்விட்சை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? முதல் 2 ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம உடம்பை சுத்தப்படுத்தி அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் முதல் பழக்கம். காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வேறு எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க. இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் இதோட பலன்கள் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. நம்ம நைட்டு தூங்குறப்ப மூச்சு விடுறதுலையும் வேர்க்கிறதுலையும் நிறைய தண்ணி வெளியே போயிடுது. அதனால காலையில் நம்மளோட ரத்தம் இருக்குல்ல, அது திக்காக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுது. இதனால நம்மளோட இதயம் இருக்குல்ல, அது ரத்தத்தை பம்ப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது. அது எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு தெரியணுமா? சாதாரணமாக வேலை செய்கிறத விட 23% அதிகமாக இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. காலையில் தண்ணீர் குடிக்கிற இந்த சின்ன பழக்கம் இருக்குல்ல, இது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அபாயத்தை 41%, பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தை 27% குறைச்சிரும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. காலையில் எழுந்ததுமே தலை சுற்றுறதுக்கு ஒரு காரணமும் ரத்தம் திக்கா இருக்கிறதால கூட இருக்கலாம். வெறும் 7 வாரம் காலை எழுந்ததுமே தண்ணி குடிச்சிங்கன்னா தலை சுற்றலிருந்து நீங்கள் விடுபடலாம். தலை சுற்றல் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். செகண்ட் ஒன், உடம்புல இருக்கிற இயற்கையான கடிகாரம், அதாவது இன்டர்னல் கிளாக்கை சரியாக செட் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, காலையில் எழுந்ததும் ஒரு 10 நிமிஷமாவது இயற்கையான சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது தான். நம்ம காலையில் வெயிலில் நிற்கிறது கண்ணில் இருக்கிற சில ஸ்பெஷலான செல் மேலே படுறப்ப அது நேராக நம்ம மூளையில் இருக்குதுல அந்த மாஸ்டர் கிளாக்குக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் என்ன சொல்லுதுன்னா, நாள் ஆரம்பிச்சிருச்சு, உடம்பை எழுப்பி நைட்டு செல்களில் ஏற்பட்ட சேதத்தை சரி செஞ்சு உன் வேலையை ஆரம்பின்னு ஒரு கமாண்டை கொடுக்குது. அந்த 2 பழக்கங்கள் நம்ம உடம்போட ஃபவுண்டேஷனை, அதாவது அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. முக்கியமாக வயசாகிறப்ப ஏற்படுற 2 பெரிய பிரச்சனைகளை தடுக்கிற வழி தான் இது. வயசு ஏற ஏற நமக்கே தெரியாமல் தசைகளோட பலம் குறைய ஆரம்பிக்கும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. காலையில் எழுந்ததுமே 90 நிமிஷத்துக்குள்ளார 30 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கிறது. காலையில் புரோட்டீன் சாப்பிட்றவங்க மற்றவங்களை விட 73% தசை வலிமையை தக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதோடையே சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. காலையில் புரோட்டீன் சாப்பிடலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களோட உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுறப்ப அது உங்களோட தசைகளை எரிபொருளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். தெளிவாக சொல்லணும்னா, உங்களோட உடம்பே உங்களோட தசைகளை சாப்பிட ஆரம்பிச்சிரும். இது நாளாக நாளாக உங்களை பலவீனப்படுத்திடும். அடுத்த பழக்கம் என்னன்னா, வயசான காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய கீழே விழுறதை தடுக்கிறது மட்டும் இல்லை, மூளை சுருங்குறத கூட தடுக்க உதவுது.
வெறும் 60 செகண்டு ஒத்த காலில் நிற்கிறது தான். இந்த பயிற்சி செய்கிறது ரொம்ப சிம்பிள். சுவர் பக்கத்தில் நீங்கள் சேஃப்டிக்காக நின்றுக்கோங்க. ஒரு காலை மட்டும் 1 இன்ச் அளவுக்கு லேசாக தூக்குங்க. 10 செகண்ட் நிற்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அடுத்த கால்லையும் அப்படியே பண்ணுங்க. இந்த சின்ன விஷயம் இருக்குல்ல, இது மூளைக்கும் தசைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை சூப்பர் ஹைவே மாதிரி மாற்றிடும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த 5வது பழக்கம் என்னன்னா, மூச்சு பயிற்சி தான். இந்த பழக்கம் இருக்குல்ல, இது மற்ற எல்லா பழக்கங்களையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல் லெவலில், டிஎன்ஏ லெவலில் வயசாகிறப்ப எதிர்த்து சண்டை போடுற ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பயிற்சி தான் 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக். இதை டெய்லி காலையில் வெறும் 10 தடவை செஞ்சால் போதும், நம்ப முடியாத மாற்றங்கள் நடக்கும். டிஎன்ஏவோட முனையில் டெலோமியர்ஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு கவசம் இருக்குது. வயசாகிறப்ப இந்த கவசம் இருக்குல்ல, இது சின்னதாயிரும். இதுதான் வயசாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமும். இந்த மூச்சு பயிற்சி இருக்குல்ல, இது டெலோமியர்ஸில் மறுபடியும் வளர வைக்கிற ஒரு ஸ்பெஷல் என்சைமை 43% அதிகப்படுத்துது. அப்படின்னா இது நம்மளோட ஏஜிங் கிளாக்கை மெதுவாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பயிற்சி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. 4 செகண்டு மூக்கால் மூச்சை உள்ளே இழுங்க. 7 செகண்டு மூச்சை ஹோல்டு பண்ணுங்க. அடுத்த 8 செகண்டுக்கு வாயால் மெதுவாக இந்த மூச்சை வெளிவிடுங்க. இந்த மூச்சு பயிற்சி இருக்குல்ல, இது உங்களோட உடம்பை டென்ஷனான ஃபைட் மோட்லேருந்து அமைதியான ஹீலிங் மோடுக்கு உடனே மாற்றிடும். நம்ம ஃபஸ்ட்டு பழக்கம்னு பார்த்த தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல, இது உடம்பை சுத்தப்படுத்துது. செகண்ட் ஒன் இருக்குல்ல, சூரிய ஒளி, அது பாடி கிளாக்கை சரி பண்ணுது. தேர்டு ப்ரோட்டீன் இருக்குல்ல, இது தசைகளை ரீபில்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குது. ஃபோர்த்து பேலன்ஸ் எக்ஸசைஸு, மூளையை பாதுகாத்து நம்மளை நிலைநிறுத்துது. ஃபிஃப்த்து ஒன்று சுவாசம், டிஎன்ஏ லெவலில் இளமையை தக்க வைக்குது. நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் நம்மளோட ஆயுள் காலத்தில் இன்னும் 30 வருஷத்தை ஈஸியான சில விஷயங்களை செய்கிறதன் மூலமாக எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.